அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புக்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, இது நல்லோர்களின் நந்தவனம். இன்று நாம் இந்த தொடரில் பார்க்க போவது பேரறிஞர் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி. இவருடைய பெயர் முஹம்மத், இவருடைய வாப்பாவின் பெயர் முஹம்மத், இவருடைய பாட்டனார் பெயர் முஹம்மத், அவர்களுடைய வாப்பா பெயர் அஹ்மத். முஹம்மது புனு அஹ்மதுல் கஸ்ஸாலி அத்தூசி. ஈரான் நாட்டில் உள்ள தூஸ் என்கிற இடத்தில் இவர்கள் ஹிஜ்ரி 450வது ஆண்டில் பிறந்தார்கள், 5ஆம் நூற்றாண்டில். இவர்கள் அரிய பல நூல்களை இஸ்லாமிய அறிவுலகத்துக்கு தந்திருக்கின்றார்கள். பிதாயத்துல் ஹிதாயா எனும் நூல், இஹ்யா உலூமித்தீன் என்கிற நூல், இப்படியாக பல நூல்களை அவர்கள் இஸ்லாமிய அறிவுலகத்துக்கு அருங்குடையாக வழங்கியிருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், இஸ்லாத்தின் ஆதாரம் என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டினுடைய புகழ்மிக்க பேரறிஞராக விளங்கிய இமாம் கஸ்ஸாலி அவர்கள் பிறந்த தூஸ் என்கின்ற நகரம் ஈரானில் உள்ள மஷ்ஹத் என்கின்ற ஊர். இப்போது மஷ்ஹத் என்கிற பெயரில் அந்த ஊர் இருக்கிறது. அதனுடைய பழைய பெயர் தான் தூஸ் என்பது. இவர்கள் பிறந்த இந்த ஊர் ஈரான் நாட்டில் உள்ள குராசான் என்கிற மாகாணத்தில் இருக்கின்றது. இவருடைய பெயர் கஸாலியா அல்லது கஸ்ஸாலியா. கஸாலி, கஸ்ஸாலி. இந்த ஜே என்கிற எழுத்துக்கு ஷத்து வச்சு கஸ்ஸாலின்னு சொல்லணுமா கஸாலின்னு சொல்லணுமா என்பதற்கு வரலாற்று அறிஞர்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அவர்கள் கஸாலி என்பது, கஸால் என்பது ஊர், எனவே கஸாலி என்ற ஊரை சார்ந்தவர். அல்லது கஸ்ஸால் என்று சொன்னால், அழுத்தி சொன்னால், கஸ்ஸால் என்று சொன்னால் துணிகள் நெய்பவர் என்று பொருள். இவருடைய தந்தை, இவருடைய குடும்ப தொழில் துணி நெய்றது தான். ஆகையினால் இவர்களுக்கு கஸ்ஸால் என்கிற குடும்ப தொழில் பண்ணக்கூடியவர் என்கிற பெயரில் இது சொல்லப்படுகிறது. யாக்கூத்துல் ஹமவி என்கின்ற உலக பயணி, உலக புகழ்பெற்ற ஒரு உலக பயணி அவர். உலகமெல்லாம் சுற்றி வர வேண்டும் என்று விரும்பியவர், பயணங்களை மேற்கொண்டவர். அரபுகளை பற்றியும் பாரசீக நாடுகளை பற்றியும் அதில் வாழ்ந்த வரலாற்று மனிதர்களை பற்றியும் ஊர்களை பற்றியுமான தகவல்களை சேகரிப்பது தான் இவருடைய பணி. அவர் கூறுகிறார், அப்படி ஒரு ஊர் ஈரானில் குராசானில் இல்லவே இல்லை. கஸாலுங்கிற பேரில் ஒரு ஊர் கிடையாது. அவங்க பிறந்த ஊர் தூஸ். எனவே தூசி, அதுதான் அவருடைய ஊர் பேர். கஸால் என்பது தொழில் தான் என்று சொல்கிறார். இவருடைய பூர்வீகம் அரபு நாட்டில் பிறந்து பிறகு பாரசீகத்துக்கு இவருடைய பெற்றோரே குடியேறி வந்து விட்டார்கள். வறுமையின் காரணமாக இவர்கள் கல்வி கற்க சென்றார்கள். இவருடைய வாப்பா அடிக்கடி துவா செய்வாங்களாம். எப்போதுமே அறிஞர்களோட தான் இவருடைய வாப்பா இருப்பாங்க. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும், அந்த ஆம்பளை பிள்ளை மிகச்சிறந்த அறிஞனாக வரணும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டே இருப்பார்களாம். இவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பிறந்தவுடன் நீ கல்வி கற்க வேண்டும் என்று அவர்களை ஆர்வமூட்டி அந்த பாதையிலேயே வளர்த்து வந்தார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய தந்தை இறந்தபோது கொஞ்சம் தான் அவங்கள்ட்ட சேமிப்பு இருந்துச்சு. அந்த பணத்தை வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஷேகை பிடிச்சி, ஒரு உஸ்தாதை பிடிச்சி கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், தலபுனல் இல்மலி கைரில்லா ஃப அபா ஐயக்கூன இல்லா இல்லா. நாங்கள் மார்க்க கல்வியை, நானும் என்னுடைய சகோதரரும் மார்க்க கல்வியை கற்க போனதே அல்லாவுக்காக படிக்க போல, சாப்பாட்டுக்காகத்தான் போனோம். அந்த அளவுக்கு வறுமை. சாப்பாடுக்காக, உலக தேவைகளுக்காகத்தான் நாங்கள் கல்வியை படிக்க போனோம். தங்க ஃப்ரீயாக இடம் கிடச்சிக்கிடும், சாப்பாடு ஃப்ரீயாக கிடச்சிக்கிடும் தான் கல்வி கற்க போனோம். ஆனால் அல்லாஹு தாலா அந்த கல்வியை தனக்காகவே இருக்க வேண்டும் என்று நாடிவிட்டான். எங்களுடைய கல்விகளெல்லாம் அல்லாவுக்காகவே அது பின்னாளில் செலவிடப்பட்டது என்று சொல்கிறார். தன்னுடைய 20வது வயதை இவர்கள் அடைவதற்கு முன்னரே, 20 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே 18-19 வயசிலேயே கல்வியை தேடி அவர்கள் பயணப்பட ஆரம்பித்தார்கள். ஜுர்ஜான், ஈரான் நாட்டினுடைய வடக்கு ஈரான் பகுதியில் இருக்கக்கூடிய ஜுர்ஜான் என்கிற ஊருக்கு சென்றார்கள். அங்கேதான் இவர்களுடைய புகழ்மிக்க உஸ்தாதாக இருக்கக்கூடிய
இப்னுல் காசிமுல் இஸ்மாயிலி என்கிற உஸ்தாதை அங்குதான் சந்தித்தார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய உஸ்தாத்மார்கள் 2 பேர் ஃபேமஸானவங்க. இப்னுல் காசிமுல் இஸ்மாயிலி என்பவர்கள் ஒருவர், இமாமுல் ஹரமைனில் ஜுவைனி அவர்கள். அதில் இந்த இப்னுல் காசிமுல் இஸ்மாயிலி அவர்களை சந்தித்தது எங்கே சந்திக்கிறாங்கன்னா, வடக்கு ஈரான் ஜுர்ஜானில் சந்தித்து அங்குதான் அவர்கள் கல்வியை அங்கிருந்து அப்படியே தன்னுடைய உஸ்தாத்மார்கிட்ட வந்து கல்வியை பெற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அவங்கள்ட்ட எத்தனை ஆண்டு காலம் தங்கியிருந்து கல்வி கற்றார்கள் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் இல்லை. பாத முத்தத்தின் கைரு மாரூஃபத்தின், இவ்வளவு காலம் என்று சொல்ல முடியாத ஒரு காலம் அங்கே கல்வியை கற்றுவிட்டு பிறகு அங்கிருந்து அவர்கள் தூஸ் என்கிறதனுடைய சொந்த ஊருக்கு வந்தார்கள். தூஸில் வந்து ஒரு 3 வருஷம் சொந்த ஊரில் இருந்துட்டாங்க. அங்கே உஸ்தாது இறந்த உடனே திரும்ப மறுபடி இன்னொரு பயணத்தை மேற்கொண்டு நைசாப்பூருக்கு போகிறாங்க. நைசாப்பூருக்கு போய் அங்கே போகும்போது ஒரு பெருங்கொண்ட நண்பர் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தான் போகிறாங்க. வாங்கடா எல்லாரும் சேர்ந்து கல்வி படிக்க போவோம், நைசாப்பூரில் புகழ்மிக்க கல்வி கூட இருக்குது, வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே தான் தன்னுடைய அடுத்த உஸ்தாதாக இருக்கக்கூடிய இமாம் ஹரமைனில் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்கின்றார்கள். வரலாற்றில் ஒரு அருமையான வாசகம், வலம் யஃப்ருக் பைனஹுமா இல்லா மௌத்துல் உஸ்தாத். உஸ்தாத் இமாமுல் ஹரமைனில் ஜுவைனி அவர்களுடைய மரணம்தான் உஸ்தாதையும் மாணவரையும் பிரித்தது. அதாவது உஸ்தாது மௌத்தாகிற வரைக்கும் அவங்கள்ட்டே தான் இவர்கள் கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அல் மதரசத்து நிசாமியா என்கின்ற நைசாப்பூரின் புகழ்மிக்க பல்கலைக்கழகத்தில் அங்குதான் அவர்கள் பயின்றார்கள். அப்போதைக்கு இருந்து வந்த உலக புகழ்பெற்ற 10 பல்கலைக்கழகங்களில் இந்த அல் மதரசத்து நிசாமியா நைசாப்பூர் என்கிற இந்த கல்விக்கூடம் ஒன்று. அங்கு அவர்கள் ஃபிக்ஹ் என்கிற மார்க்க சட்டக்கலையை கற்றார்கள், உசூல் ஃபிக்ஹ் கற்றுக்கொண்டார்கள், மந்திக் என்கிற வாதக்கலையை கற்றார்கள், கலாம் என்கின்ற விவாதக்கலையை அவர்கள் கற்றார்கள். அந்த அல் மதரசத்து நிசாமியாவை நிறுவியவர் யார் என்று கேட்டால், நிசாமுல் முல்க் என்கிற பட்டப்பெயரோடு வரலாற்று மாமனிதராக திகழ்ந்த வசீருல் ஜல்ஜூக்கி ஷஹீர் கிவாமுத்தீன் அவருடைய பெயர். நிசாமுல் முல்க் என்றவரை சொல்வார்கள். அவர் சல்ஜூக்கி மன்னர்களுடைய அமைச்சர்களில் ஒருவராக இருந்தவர். அவர் தான் அந்த கல்வி சாலையை நிறுவுகிறார். அந்த கல்வி சாலையை நிறுவியதற்கு காரணம், ஈரானில் அப்போது ஷியா கோட்பாடு தழைத்து செழித்து கொண்டிருந்தது. ஷியாக்களுடைய தத்துவத்தை பேசக்கூடிய பரப்பக்கூடிய கல்வி நிலையங்கள் தான் ஈரானில் அப்போதும் இருந்து இப்போது அப்படித்தான் இருக்கு. அங்கிருந்து அஹ்லு சுன்னாவினுடைய கல்வியை மக்களுக்கு போதிப்பதற்காக அவர் நிறுவிய கல்விக்கூடம்தான் அல் மதரசத்து நிசாமியா என்கிற கல்விக்கூடம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த கல்விக்கூடத்தில் மாணவராகவும் இருந்திருக்கிறார்கள், ஆசிரியராகவும் இருந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய 34வது வயதில் நிசாமுல் முல்க் அவர்கள், கிவாமுத்தீன் அவர்கள் இமாம் கஸ்ஸாலியை அங்கே நீங்கள் உஸ்தாதாக சேர வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். நீங்கள் தாங்க அவங்க உஸ்தாதாக இருக்கணும், உங்களை மாதிரி ஆட்கள் தான் அந்த கல்விக்கூடத்துக்கு தேவை என்று சொல்லி கட்டாயப்படுத்தி அவர்களை உட்கார வைத்தார்கள். அங்கே சென்று அவர்கள் கல்வியை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஒரு வினோதமான செய்தி ஒன்று, இப்போது இருக்கிற மாதிரி அட்மிஷன் ஃபார்ம் அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும், கையெழுத்து போடணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் அப்போ கிடையாது. ஒரு மாணவர் அங்கிருந்து வருவார், அந்த மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இவங்களை வந்து இங்கே மாணவனாக சேர்க்கணுமா வேண்டாமாண்டு. அப்படி சில மாணவர்கள் வந்தார்கள். அவங்களெல்லாம் நிற்க வச்சுட்டு கேட்டாங்க இமாம் கஸ்ஸாலி, எந்த ஊருப்பா அவங்களுக்கெல்லாம் என்று கேட்டார்கள். அவங்க பக்கத்தில் ஒரு ஊர் பேரை சொல்கிறாங்க. அந்த ஊர், என்ன வேணும் உங்களுக்கு? நாங்கள் இங்கே மார்க்க கல்வியை படிக்க வந்திருக்கோம், சட்டக்கல்வியை கற்க வந்திருக்கின்றோம். நீங்கள் தான் ஷாஃபி மதுஹபில் மிகச்சிறந்த ஒரு இமாம்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. ஷாஃபி மதுஹபில் உங்களை விட்டா இப்போதைக்கு பெரிய பேரறிஞர் யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க, உங்கள்கிட்ட படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். உங்கள் ஊரில் எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இமாம் கஸ்ஸாலி சொன்னார்கள், எனக்கு தெரியும், உங்கள் ஊரில் மொத்தமே 2 மருத்துவர்கள் தான் இருக்காங்க.
ஒருவர் யூதர், இன்னொருவர் கிறிஸ்தவர். நீங்கள் சுகக்குறைவு ஏற்பட்டு நோன்பு வைக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுப்பதற்கு அந்த இருவரையும் சார்ந்துதான் முடிவெடுக்கிறீர்கள். உங்கள் கையில் புண்ணு வந்துடுச்சு, தண்ணி பட்டால் அந்த புண்ணு விரியும், அதனால் தண்ணி படக்கூடாது, ஒலு செய்யக்கூடாது, தயமந்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய முடிவை அந்த 2 பேரும் தான் எடுக்கின்றார்கள். உங்களுடைய வீட்டு பெண்களுடைய முதுகில் ஏதாவது காயம், கழுத்தில் ஏதாவது காயம் என்று சொன்னால் அந்த காயத்தை பார்த்து மருந்து தருவதற்கு அந்த 2 டாக்டர்கள் தான் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் மார்க்க கல்வியை என்னிடத்தில் வந்து கற்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களை நான் மாணவர்களாக சேர்த்து கொள்ள முடியாது. நீங்கள் போய் மருத்துவ கல்வியை படியுங்கள், உங்கள் ஊருக்கு இப்போதைக்கு அதுதான் தேவை என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். இந்த செய்தியை பேரறிஞர் கர்லாவி அவர்கள் தன்னுடைய நூலிலே சொல்லி காட்டுகிறார். ஃபிக்ஹுல் அவ்லவியாத் என்கிற நூலில் சொல்லி காட்டுகிறார். இமாம் கர்லாவி அவர்கள் இமாம் கஸ்ஸாலி அவர்களை பற்றி ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அபு ஹாமிதுல் கஸ்ஸாலி பைன மாதிஹிஹி வ நாகிதிஹி, புகழ்வோருக்கும் விமர்சிப்போருக்கும் இடையில் இமாம் கஸ்ஸாலி என்ற ஒரு நூல் எழுதியிருக்கின்றார்கள். அதிலே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இகழத்தக்கவர்கள் அல்ல, அவருடைய அறிவு நேர்த்தி மார்க்கத்துக்கு எப்படியெல்லாம் பயன்பட்டது, அவர்கள் வரவேற்புக்குரியவர் தான், பாராட்டுக்குரியவர் தான் என்று குறிப்பிடுகிறார்கள். ஷேக் கர்தாவி அவர்கள் எகிப்திலே ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்து விட்டார் என்பதற்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்ட போது கர்தாவி அவர்கள் தன்னுடைய கையிலே சிறைச்சாலைக்கு எடுத்து சென்றது 2 செட்டு ஆடைகளும் இஹ்யா உலூமுத்தீன் என்கின்ற இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய 4 பாகங்களை கொண்ட அந்த நூலையும் தான் எடுத்து சென்றார். என்னுடைய சிந்தனையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய நூலாக இஹ்யா உலூமுத்தீன் என்கிற இமாம் கஸ்ஸாலியின் நூல் இருக்கிறது என்று கர்தாவி சொல்வார், அடிக்கடி சொல்வார். அந்த அளவுக்கு வாசிக்கக்கூடியவர்களின் நெஞ்சத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற மிகச்சிறந்த அரிய நூல்களை தந்தவர்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவருடைய வாழ்க்கையினுடைய மொத்தம் அவங்க வாழ்ந்ததே அவர்கள் 55 வருஷம்தான். 55 வருஷம்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதில் தன்னுடைய வாழ்வினுடைய பிற்பகுதியில் தனிமையை அவர்கள் விரும்ப ஆரம்பித்தார்கள். 34 வயசில் அவங்க உஸ்தாதாக சேர்றாங்க. பின்னால் அவர்கள் தனிமையை விரும்ப ஆரம்பித்தார்கள். எந்த ஊரில் வாழ்கிறோமோ அந்த ஊரில் வாழ்ந்தால் மக்களெல்லாம் தேடி அதை சொல்லி கொடு, இதை சொல்லி கொடுன்னு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நான் இறைவனை தேடப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க. ஊரை விட்டு கிளம்பி அவர்கள் நேராக எங்கே போனாங்கன்னா டமாஸ்கஸுக்கு தான் போனாங்க, சிரியாவுக்கு தான் போனார்கள். அங்கே உமையா பள்ளிவாசலில் சென்று அவர்கள் தங்கினார்கள். பிறகு அங்கிருந்து பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றார்கள். அங்கே மனித சஞ்சாரமற்ற காடுகளுக்கு சென்று மலை அடிவாரங்களுக்கு சென்று தனிமையில் இருந்து இறைவனை அவர்கள் வணங்க தொடங்கினார்கள். பிறகு எகிப்துக்கு வந்தார்கள். இஸ்கந்தரியா புகழ்மிக்க ஒரு கேந்திரம் அது. இஸ்கந்தரியாவுக்கு அங்கே தங்கியிருந்தார்கள். பிறகு அங்கிருந்து அவர்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போனார்கள். ஒரு காலகட்டத்தில் விவாத கலையில் பெரிய கெட்டிக்காரராக திகழ்ந்த இவரிடத்திலே பேச்சு கொடுத்தால் யாரும் மீண்டு வர முடியாது, ஜெயிக்க முடியாது என்கிற அளவுக்கு விவாத கலையில் கைதேர்ந்தவராக திகழ்ந்த பேரறிஞர் முகமதுல் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பின்னாளில் அதிகம் பேசுபவராக இருக்கவில்லை. வார்த்தைகளை குறைத்து கொண்டார்கள். மனிதர்களிடத்திலே பெரிய சகவாசத்தை அவர்கள் வளர்த்து கொள்ளவில்லை. தனிமையை அவர்கள் விரும்ப தொடங்கினார்கள். அதன் பிறகு மீண்டும் ஹிஜ்ரி 498 அவருடைய கடைசி 7 ஆண்டு காலத்தில் மீண்டும் அவர்கள் மதரசத்து நிசாமியாவில் பாடம் நடத்தக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஃபஹ்ருத்தீன் அலி இப்னு நிசாமுல் முல்க், அந்த நிசாமுல் முல்க் ஏற்கனவே ஆசிரியராக சேர சொல்லி கட்டாயப்படுத்தினார்ல, அவருடைய மகன் ஆட்சி பொறுப்பு வந்தபோது மறுபடியும் இவர்களை நீங்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கொஞ்ச நாள் பாடம் நடத்தினார்கள். பிறகு அந்த காலத்தில் குழப்பவாதிகளாக திகழ்ந்த பாத்தினியா என்கிற அந்த குரூப்பை சார்ந்த சில பேர் இந்த நிசாமுல் முல்க் உடைய மகன் ஃபஹ்ருத்தீனுக்கு எதிராக பெரிய புரட்சிகளை செய்து அவருடைய ஆட்சியில் இருந்து வீழ்த்தியதற்கு பிறகு மனம் வெறுத்து போய் மறுபடியும் அவர்கள் தனிமையை விரும்ப தொடங்கினார்கள். பிறகு தன்னுடைய 55வது வயதில் தூஸ் என்கிற தங்களுடைய பிறந்த ஊரிலேயே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணமடைந்தார்கள். இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்
இஸ்லாமிய அறிவுலகத்துக்கு அருங்குடைகளாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நூல்கள் நம்முடைய வாழ்வுக்கு ஒளியேற்ற வேண்டும். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.